தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். இன்றைய திருப்பலியானது சின்னக்கால் தரங்கோத்து, ஜான் பாஸ்கர் தாஸ், மேரி ஜெயாசுதா, ஜான் வில்சன் இவர்களின் உடல் நலத்திற்காகவும் பிள்ளைகள் படிப்பிற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நன்றி திருப்பலி. சின்னக்கால் தரங்கோத்து அபிரகம் தாஸ், ஜான் சிலாவண்யா, அபிலாஷ், ஆரவ், அகிலன் இவர்களின் உடல் நலத்திற்காகவும் பிள்ளைகள் படிப்பிற்காகவும் நன்றி திருப்பலி. மேலும் இன்றைய நாள் சிறப்பிக்கின்றவர்கள் சின்னக்கல்லத்தூரான் கொத்து இவள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட முறையில் இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் அன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தனது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்து நிற்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றமும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளும். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியிருந்தோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியில் விருந்தில் பங்கு கொள்ள நமது தகுதி பெற செய்வாராக. கடவுளுக்கு ஆட்சி
விண்ணவரின் மகிழ்ச்சியால் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றேன். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் பெருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 14, 43 முதல் 52 முடிய. அந்நாள்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையில் இருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைந்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பரிந்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறித்தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் சொல்லுகிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்பிற்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் பிடித்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அழிக்கும் நீரூற்றுகள் வழிநடத்திச் செல்லும். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 14 முதல் 17 முடிய. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடைகளை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்தவர்களால் மூப்பர்கள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீட்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் இருந்து துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று அவரது கோவிலும் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர்கள் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார்கள். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அழிக்கும் நீரூற்றுகள் வழிநடத்திச் செல்லும். கடவுள் அவர்களை கண்ணீரும் அனைத்தையும் துடைத்து விடுவார். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையில் இருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க ஊர்ல என்னைக்கு திருவிழா? அன்னைப்பா ஆனா எனக்கு இன்னைக்கே திருவிழா மாதிரி தான் தெரியுது. என்ன ஒரு டிஃபரன்ஸு? திருவிழா பூசை எப்போ இருக்கும்? காலையில் இருக்குமா ஈவினிங் இருக்குமா? காலையில் இருக்கும். இப்போ நவநாள் மாதம் ஈவினிங்கில் இருக்கும். இந்த திருவிழா கோலம் மிக அருமையாக சிறு செட்லாம் போட்டுட்டு தேரெல்லாம் அழகாக ஜோடிச்சு எல்லா மக்களும் வந்திருக்கீங்க.
ரொம்ப இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு திருவிழாவினுடைய அந்த ஒரு கண்ணோட்டமாக இருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கை தட்டலாமே, உங்களுக்கு தான். சரி, இது வந்து சின்ன பசங்களுக்கான கேள்வி, பெரியவங்க யாரும் பதில் சொல்லக்கூடாது, சரிங்களா? இது அதாவது சின்ன பசங்களுக்கான கேள்வி. சின்ன பசங்க என்னப்பா வயசா? வயசு வேணுமா? சின்ன பசங்கன்னா என்ன, ஒரு 12th வரைக்கும் வச்சுப்போமா? காலேஜ் படிக்கிறவங்களுக்கே தெரியாது கேட்டா, அப்படிதானே? சரி, நம்முடைய பங்கு, அதாவது நம்முடைய பருகம்பட்டு கோவிலுடைய பாதுகாவலர் யாரு? யாரு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? யாருப்பா? வாப்பா, ஏன் பேர் சொல்லுப்பா, பேர் சொல்லுவா. பேர் என்ன? பேர் சொல்றா. நிதிஷ். அடுத்தது ரொம்ப சிம்பிள். யாராவது ஒருத்தங்க எழுந்திருச்சு ஒரு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே ஒரு அருள் இந்த மாதிரி, இந்த சைட்ல இருந்து யாரும் சொல்லக்கூடாது. உங்க டர்ன் முடிஞ்சு போச்சு. இந்த சைட்ல இருந்து அம்மா நீங்கெல்லாம் சொல்லிட்டீங்கம்மா, நான் ஜாமால கேட்டுதான் இருந்தேன். இந்த சைட்ல இருந்து சொல்லுமா, சத்தமா சொல்லு. மைக் கொடுப்பா. இருமா மைக் வந்து. விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய் என போற்றி பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் மண்ணுலகு நிறைவேற்று போல மண்ணுலகம் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதையும் தீமைந்து விடுத்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இங்க வாமா. எத்தனா படிக்கிற? 2வதா? 7th. பேர் என்னம்மா? ஸ்டீனா மேரி. வாங்க. கிறிஸ்டினா மேரி. வாமா, சீக்கிரம் வாமா. கடைசி கேள்வி இந்த சைடு இருந்து. பசங்க யாருமே இல்லை இந்த சைடுல, எல்லாம் உட்காந்துக்கிறானுங்க. நீ இருக்கியா சாமி? யார கைத்து கொஞ்சம் பாப்பா, யார் அது? இருக்கிறியா? வெரி குட். சரி சரி, இது எல்லாருக்குமே தெரியும். லூர்து அன்னையினுடைய அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அவங்க எத்தனை முறை காட்சி கொடுத்தாங்க லூர்து நகர்ல? 18 முறை. யாரு 18 முறைன்னு சொன்னது? வாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, அந்த ஒரு கேஸ் மட்டும் எக்ஸெப்ஷனை வச்சுக்கலாம். இன்னும் 2 நாள் உங்களுக்கு நான் பூசைக்கு வருவேன். எல்லாருக்குமே கேள்வி இருக்கு, சரிங்களா? பிரேசவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த ஊர்ல இவ்வளவு அருமையா கேட்கிற கேள்விக்கு அருமையா பதில் சொல்றீங்க. ஆனா பதில் வந்து ஒருத்தவங்க மட்டும் சொல்ல மாட்டீங்க, ஒட்டு மொத்தமா சேர்ந்து சொல்றீங்க. உங்களுடைய அந்த பக்தி இதிலேயே வெளிப்படுகின்றது. நான் நிறைய ஊர்ல மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறேன். அங்க வந்து ஒரு விண்ணுலகில் இருக்கிற தந்தையே அந்த ஜபத்தை சொல்லு அப்படின்னு சொன்னா கூட அவன் 12th படிக்கிறான் அந்த பையன், அவனுக்கு ஜபம் தெரியல. ஆனா நம்ம ஊர்ல 7வது படிக்கிற
அந்த ஒரு மாணவி மிக அருமையாக எந்த ஒரு தவறும் இல்லாம நேர்த்தியான முறையில் அந்த ஜபத்தை சொல்றாங்க. நான் வந்த உடனே பாராட்டுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் சீக்கிரமாவே வந்துட்டேன். இந்த சைடில் கோயில் சைடில் இருக்கவங்க எல்லாருமே ஜெபமாலை. வழக்கமா கிளை பங்குகளை போனோம் அப்படின்னா வயதான ஒரு 2 பாட்டிங்க இல்லை 2 தாத்தாங்க அவங்க தான் ஜெபமாலை சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க மிக அருமையாக இந்த ஜெபமாலையை சொல்றது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அதை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அன்புக்குரியவர்களே, நாம் இன்று நவநாளை லூர்து அன்னைக்காக எடுக்கின்றோம். லூர்து அன்னையை பத்தி நிறைய பேர் வருஷம் நிறைய சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஒரே விஷயம்தான், அன்னை 18 முறை காட்சி கொடுத்தார்கள். மசபையில் என்னும் குகையில் கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? பெர்னதெத். நாம் ஆண்டுதோறும் அதனை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். மாதாவெல்லாம் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க? எல்லாருக்கும் பிடிக்கல. மாதாவை பிடிக்குமா பிடிக்காதா? மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாதாவை எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தையெல்லாம் யாராருக்கு பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? வெரி குட். தாய் தந்தையர்களை பிடிக்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்னை மரியாள் ஒரு தாயானவள். நாம் அனைவருக்குமே ஒரு தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளை நாம் புகழ்கின்றோம், வணங்குகின்றோம். அவர்களுக்காக நாம் நவநாள் எடுக்கின்றோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தைகளை நாம் மதிக்கின்றோமா? மிகப்பெரிய கேள்விக்குறி. கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை. தம்பியெல்லாம் என்ன கேட்கிறாப்புல, உனக்கெல்லாம் பிடிக்குமா, உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா ஃபாதர் அப்படின்றாப்புல. பிடிக்கும், இல்லாமலாம் இல்லை. வீட்டில் வேலை விட்டா செய்யறானான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தினம். என்ன தினம் இன்னைக்கு? மதர்ஸ் டே. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது முக்கியம் இல்லை. அன்னையர் தினம் எல்லாருக்கும் சென்ட் பண்றது. கல்யாணமே ஆயிருக்காது அவங்களுக்கெல்லாம் அன்னையர் தினம் வாழ்த்து அனுப்புறது. ஏன்னா ஃபியூச்சர் நினைச்சு. ஆனா வீட்டில் இருக்கிற அப்பாவும் அவனை சரியா பாத்துக்கிறோமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உங்க எல்லாருக்குமே தெரியும், அம்மாவினுடைய பாடல் அப்படின்னு சொன்னா சினிமா பாட்டுனாலே ரொம்ப பிடிக்கும் தானே உங்களுக்கு? அம்மா பாட்டு அப்படின்னா உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, நான் பாடுறேன், கூட சேர்ந்து பாடுறீங்களா? பாடலாமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பாருங்க பாப்போம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்ன தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? பாருங்க. ஆயிரம் உறவு ஒன்ன தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னை என்னையும் படுத்ததுங்க யாரடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதடா. யாருப்பா? யாரு? தாய். அன்புக்குரியவர்களே, பாடலை கேட்பதற்கு அருமையாக இருக்கும். 1000 உறவு நம்ம கிட்ட இருந்தாலும் தாய் என்ற உறவு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அந்த உறவானது நமக்கு மிகவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்க அப்பா அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நான் சொல்றேன், இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன் யார் அப்படின்னா தன்னுடைய தாய் தந்தையர்கள். எந்த ஒரு நோய் நொடி இல்லாம கடைசி வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளோடு இருப்பதுதான் உண்மையான சொத்து. அவர்கள்தான் உண்மையான தம்பி
அவர்கள்தான் உண்மையான பணக்காரர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திப்பது அந்த தாயினை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்கின்றோம். நீங்க எல்லாமே சொன்னீங்க அன்னை மரியாள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னை மரியாளை பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். தாய் என்றும் தனக்காக சமைத்தது கிடையாது, தந்தை என்றும் தனக்காக சம்பாதித்தது கிடையாது. யாருக்காக? பிள்ளைகளுக்காக. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தாய் தந்தையர்களை எப்படி பார்த்துக் கொள்கின்றோம்? தன்னுடைய தாயோ அல்லது தந்தையோ இறந்து விட்டால் வீட்டுல போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. யாராவது சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா கூட்டின்னு போயிட்டு எங்க அப்பா என்ன அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டாரு, எங்க அம்மா என்ன அவ்வளோ தூரம் நல்லா செஞ்சாங்க. எப்போ? இறந்த பிற்பாடு அந்த போட்டோவை பார்த்து சொல்றது. உயிரோடு இருக்கும்போது இந்த தாய் தந்தையரை பற்றி 4 பேர்கிட்ட நல்ல வார்த்தை சொன்னோமா? மிகப்பெரிய கேள்விக்குறி. நல்லா பார்த்துக்கிட்டோமா? மிகப்பெரிய கேள்விக்குறி. இறந்த பிற்பாடு 16வது நாள் காரியம் எடுப்போம், கரிசோரா போடுவோம். யாருக்கு? வர சொந்தக்காரங்களுக்கு. வீட்டுல அப்பா அம்மா இருப்பாங்க, ஒருவேளை சாப்பாடு நம்ம கொடுக்க முடியாது. இறந்த பிற்பாடு மற்றவர்களுக்கு நாம் உணவளிக்கின்ற பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு நாம் உணவளிக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஞானி இவ்வாறு கூறுவார், பெற்றவங்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊரு மொத்தத்துக்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிடைக்காது. மீண்டும் சொல்கிறேன், பெற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊரு மொத்தத்துக்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிடைக்காது. அன்பார்ந்தவர்களே, அது நிரந்தரமான உண்மை. நம்மை ஈன்றெடுத்த, நம்மை பெற்றெடுத்த தாயின் கருவில் இருந்து நம்மை பாதுகாத்து வந்த நம்முடைய தாயானவர்களை, நம்முடைய தந்தையர்களை நாம் மதிக்கவில்லை, நாம் அவர்களை பராமரிக்கவில்லை, நாம் அவர்களை அன்பு செய்யவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் அனைவருமே வாழ்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். வார்த்தைகள் கடுமையாகத்தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. அன்னை மரியாளை அன்பு செய்தார் யார்? அவருடைய கரங்களிலே இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளை அன்பு செய்தார். இறைமகன், கடவுளின் மகனாக இருக்கக்கூடியவரே தன்னுடைய தாயானவளை அன்பு செய்தார். தன்னுடைய தாயின் வார்த்தைகளை அவர் கேட்டார் என்றால் அவர்களால் படைக்கப்பட்ட நாம், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய தாய் தந்தையர்களை எப்படி பார்த்துக் கொள்கின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் எவ்வளவோ சில நேரங்களில் வயதான பிற்பாடு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது. இருப்பினும் அவர்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் தவறு செய்தாலும் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவர்களை பொறுத்து கொண்டு அனுசரிக்க வேண்டும். நாம் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது, நாம் தவறுகளை செய்கின்ற பொழுது எப்படி கண்டிப்போடும் கரிசனையோடும் இருந்த தாய்மார்களை, தந்தையர்களை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தாய் தந்தைகள் வயதான நிலையில் இருக்கின்ற பொழுது அவர்களை நாம் அன்போடும் கரிசனையோடும் பார்த்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளை நான் முழுமையாக அன்பு செய்கிறேன், மரியே வாழ்க அப்படின்னு சொல்றவங்கலாம் அப்பா அம்மாவை அன்பு செய்யணும். செய்வீங்களா? செய்வீங்களா? சரி, ஒரு சின்ன கதை. இப்போ நம்ம எல்லாமே பஸ்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. பஸ்ல போயிட்டு இருக்கும்போது என் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. என்னது? என் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் பஸ்ல இருக்கிறீங்க, நானும் பஸ்ல இருக்கிறேன். நான் சொல்றேன் இந்த மாதிரி என் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன என்கிட்ட கேட்பீங்க? வழக்கமா ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல, பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு நான் சொன்னேன் அப்படின்னா மக்கள் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல என்ன கேட்பீங்க? எங்க எங்க வச்சிங்க? முத கேள்வி. பர்ஸ் பேண்ட் பாக்கெட்ல வச்சுட்டு இருந்தேன். அதை விட அதுக்கும் மேல ஒரு கேள்வி கேட்பீங்க. என்ன? பச்சை கலரு. பச்சை கலரு. என்ன கேட்டாங்க? பர்ஸ்ல எவ்வளவு வச்சிருந்தீங்க? கண்டிப்பா அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து கேட்கிற கேள்வி அதான். பர்ஸ்ல எவ்வளோப்பா வச்சிருந்த அப்படின்னு கேட்பீங்களா?
சரி, நான் பர்ஸில் வந்து 30 ரூபா வச்சுருந்தேன். இப்போ என்ன சொல்லுவீங்க? இந்த கேள்விக்கு தான் எல்லாரும் கோரஸாக பதில் சொல்கிறீங்க. 30 ரூபா தானே போனா போகுது. எவ்வளோ? 30 ரூபா தானே போனா போகுது. பர்ஸுக்குள்ளே இருந்தது 30 ரூபா தான். பர்ஸு 30,000 ரூபா. இப்போ என்ன பண்ணுவீங்க? எதை? பர்ஸை. யார் எடுத்தாங்கன்னு எதை தேடுவோம்? பர்ஸை தேடுவோம். அந்த 30 ரூபா நமக்கு பெரிய காசு கிடையாது. ஆனால் 30,000 மதிப்புள்ள அந்த பர்ஸை தான் நம்ம தேடுறோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று தான் நம்முடைய பெற்றோர்கள் 30,000 ரூபா மதிப்புள்ள பொக்கிஷம். அவங்க 30 ரூபா சில்லற காசு மாதிரி தான் அவர்கள் செய்கின்ற தவறுகள். ஒரு சில நேரத்தை தவறு செய்யக்கூடியவர்கள் தான், அனுசரித்து போக வேண்டும். ஆனால் அந்த 30 ரூபாய்க்காக அவர்கள் அப்படி செய்தார்கள், என்னை கொடுமை செய்தார்கள், என்னை கண்டுகொள்ளவில்லை, நான் ஏன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் அவர்களை ஒதுக்கி விடாமல் 30,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த பொக்கிஷம் போன்று நம்முடைய தாய் தந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்படி ஒரு பொக்கிஷம் போன்று பாதுகாத்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாதுகாத்தார். நமக்கு அனைவருக்குமே, இந்த உலகத்தின் அனைவருக்குமே ஒரு தாயாக அன்னை மரியாதை கொடுத்திருக்கின்றார். லூர்து அன்னைக்கு நவநாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னையை நாம் நம்புகின்றோம், அன்னையை வணங்குகின்றோம், அன்னையை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கின்றோம். ஆனால் நம் கூட இருக்கக்கூடிய, நம்மோடு இருக்கக்கூடிய நடமாடும் அன்னையாக, நடமாடும் மாதாவாக இருக்கக்கூடிய நம்முடைய தாயை நாம் மதிக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வருஷா வருஷம் நம்ம தேர் எடுக்கலாம், வருஷா வருஷம் நவநாள் கொண்டாடலாம், வருஷா வருஷம் கரிசோறு சாப்பிடலாம், புது துணி எடுக்கலாம். அன்னைக்கும் தந்தைக்கும் ஒரு துணி எடுத்து கொடுக்குறோமா? சாப்பாடு கொடுக்குறோமா? கோயில்ல வந்து மரியே வாழ்க சத்தமா சொல்லுவோம். எத்தனை முறை சொன்னாலும் சொல்லுவோம், மரியே வாழ்க, மரியே வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரை நாம் வணங்குகின்றோமா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வருஷம் வருஷம் திருவிழா கொண்டாடுறோம். திருவிழா அன்னைக்கு யாரெல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட முட்டி போட்டு சிலுவை வாங்கி இருக்கிறீங்க? உண்மையை சொல்லணும். எனக்கு மாதாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க. திருவிழா அன்னைக்கு திருவிழா திருப்பலி முடிந்து வீட்டிற்கு சென்று தன்னுடைய பெற்றோரிடம் எனக்கு சிலுவை போடுங்க, அதை விட ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. ஆண்டவர் இயேசுவுக்கு அன்னை கொடுத்த ஆசீர்வாதம் தான். நான் நம்புறேன், இந்த திருவிழாவுக்கு கண்டிப்பா நீங்க சிலுவை வாங்குங்க. உங்களுடைய தாய் தந்தையிடம் நீங்கள் சிலுவை வாங்குகின்ற பொழுது, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது லூர்து அன்னை வழியாக நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதில் எந்தளவும் ஐயமில்லை. எனவே நம்முடைய லூர்து அன்னை இந்த நவநாளிலே நாம் இந்த திருப்பலியில் நாம் நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக உருக்கமாக இந்த திருப்பலிகளை அவர்களுக்காக மன்றாடுவோம். அப்படி நாம் அவர்களுக்கு ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் லூர்து மாதா நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவாக நமக்கு பெற்றுக் கொடுப்பார். நம்பிக்கை அறிக்கை. இருக்கின்றார் தந்தை மறந்துயா
சமர்ப்பிப்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். புனித லூர்து அன்னையே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், திருவர்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், அன்பு கட்டல்களை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, எம் மக்கள் ஒற்றுமையாலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே. எம் கிராமத்தில் உள்ள குழந்தைகளை ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சியிலும் பெற்று விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லத்தில் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரியாக செய்யவும் ஒற்றுமையுடன் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை இறைவா, எங்கள் ஊரில் உள்ள அனைத்து இளம் பெண்கள் இளைஞர்களும் ஆசீர்வதித்து அவர்களை நல்ல வழியில் நடித்திட அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வெற்றியின் வல்லலையம் இறைவா, எங்கள் ஊரில் படித்த இளைஞர்கள் இளப்பெண்களை ஆசிர்வதித்து அவர்களை நல்வழியில் நடத்தி செல்லவும், அவர்களை எந்த ஒரு தீய செயலுக்கும் செல்லாதபடிக்கும் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொண்டு வரவும் நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கொடுக்கும் கொடை வல்லலை எம் இறைவா, எங்கள் ஊரில் குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்கும் பெண்களை நீ ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீ குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழையை பொழியும் ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் ஊரில் நல்ல ஒரு மழையை தந்து எங்கள் ஊரில் விவசாயத்தை காக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Your response, Lord, hear our prayer as we honor you in the Lady of Lourdes. O God, the fountain of wisdom, O Lord, who said, let the little children come to me, and do not heed them. We pray that all the little children in our village may grow in wisdom, love and discipline, and may they always grow up to be your beloved children. Lord, hear our prayer as we honor you in the Lady of Lourdes. Dear God, we pray to you, Lord, to bless our village abundantly, to grant everyone physical and mental health, to enable us to fulfill our duties, to continue living in unity, to be successful in our endeavors, to fully cooperate with our Father in the development of our community, and to live as exemplary people. Lord, hear our prayers as we honor you in the Lady of Lourdes. அன்பே உருவாயம் நிறைவா, நம்முடைய தாய் தந்தைகளை உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் உடல் உள்ள ஆன்ம சுகம் பெற்று உம்முடைய பிள்ளைகளாகவும் எங்களுடைய பெற்றோர்களாகவும் அவர்களை நாங்கள் பாதுகாக்க எங்களுக்கு அனைத்து விதமான அருள் வரங்களை தர வேண்டி உம்மை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கேட்கின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னிடதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பாஸ்கா மழை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேர்மத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கண்ணியான புனிதல்லூர்ந்த மாதாவை வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியோ நீதியோ மாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியால் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரு திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூது புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவோமாக. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவுக்கு வந்திரலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லேயோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியனுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லா இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் வாழ்க்கையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இரு நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு நல்லதொரு மறையுரையை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி தந்த நமது இருந்தை பங்கின் மண்ணின் மைந்தர் அருட்பணி ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு நமது ஊர் பெரியோர்கள் சார்பாகவும் நாட்டாமைகள் சார்பாகவும் இன்றைய நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சின்ன களத்துரான் கோத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களின் சார்பாகவும் ஃபாதர் அவர்களுக்கு அண்ணன் பொன்னாடையை போற்றி மகிழ்விப்பார். அடுத்ததாக நமது மண்ணின் மைந்தர் பிரதர் ராகுல்சன் அவர்களுக்கு ஊர் பெரியவர்கள் சார்பாகவும் நாட்டாமைக்காரர்கள் சார்பாகவும் சின்ன களத்துரான் கொத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களின் சார்பாகவும் இறைமக்கள் நம் அனைவரின் சார்பாகவும் பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார்கள். நமது மண்ணின் மைந்தர் பிரதர் ராகுல்சன் அவர்களுக்கு மீண்டுமாக நமக்கு நல்ல மறைவுரையை தந்து திருப்பலி நிறைவேற்றி தந்த ஃபாதர் அவர்களுக்கு அக்கா பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார்கள். அதே போன்று கீபோர்ட் பிளேபோர்ட் வாசித்துக் கொண்டு நம்மளுக்கு திருப்பலி சிறப்பாக அமைவதற்கு உதவி தந்த அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார்கள். அதே போன்று இன்று மன்றாட்டுகளை சிறப்பாய் வாசித்த நம்ம ஊர் பிள்ளைகள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஊர் பெரியோர்கள் சார்பாகவும் நாட்டாமைக்காரர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மற்றும் அன்னையின் ஜெபமாலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு மறைவுரில் சொன்ன மாதிரி நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்பா அம்மாட்ட செலவு வாங்குவீங்களா? வாங்குவீங்களா? வாங்க மாட்டாராம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அப்பா அம்மா மனம் நொந்து அழுது என் புள்ள இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஒரு வாட்டி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ எவ்வளோ கார் வச்சிருக்கலாம், பணம் வச்சிருக்கலாம், பொருள் வச்சிருக்கலாம், எவ்வளவுனா வச்சிருக்கலாம். ஒரு தாய் ஒரு தந்தை கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது மட்டும் மனசுல வச்சுங்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளோ. ஓம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் நீட்ட உம்மாடுகளை நிலையான பசும்புகளில் கூட்டி சேர்க்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. கேட்கின்றேன்